அல்லாஹ் அக்பர் என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து கேட்டுக்கங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பேர் லம்பா கரு. முஸ்லிம்கள்ட்ட கேளுங்க, சொல்லி தரோம். அல்லாஹ் அக்பர் என்பது இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே சிறியவர்கள் என்று அர்த்தம் பட சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு அதிர்ச்சியான திடீரென்று ஒரு சம்பவங்கள் ஏற்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தை. இறைவனை நீங்கள் வணங்குவதற்கு வாருங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கக்கூடிய வார்த்தை. இதுக்காகத்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு தீவிரவாதத்தின் ஒரு குறியீடாக ஆக்குவதற்கு ஊடகங்கள் இது போன்ற வேலைகளை செய்வது சரியில்லை. எவன் வந்து குற்றம் பண்ணானோ, எந்த தாக்குதல் நடத்தானோ அவனை நீங்க புடிங்க, அவனுக்கு நீங்க தண்டனை கொடுங்க. कुछ तो बोलेंगे पाकिस्तान को। आए कैसे यहाँ? एक आए कैसे यहाँ? हेलीकॉप्टर में आए, एयरलाइन बंद है, गाड़ी बंद है, रेल बंद है, आए कैसे? 7 लाख फौज यहाँ। आप अपने घर की, क्या मैं अपने रोजगार पे कुल्हाड़ी मारूंगा? क्या एक घर वाला अपने घर में आग लगाएगा? அவர்கள் வந்து முஸ்லிம்களா இந்துக்களா என்று கேட்கப்பட்டது, கலிமா சொல்லி கூட கேட்கப்பட்டது. அதையும் தாண்டி அவருடைய ஆடை வந்து அவிழ்த்து அவர் சுன்னத்து செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கப்பட்டது. அதன் பிறகு சுடப்பட்டது. இதெல்லாம் சொல்றாங்களே. நீ வந்து குரான்ல இருந்து 2 வெர்ஸ் சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, காஷ்மீர் பஹல்காமிலே நடைபெற்ற படுகொலைகள் மிகவும் துயரமான ஒரு சம்பவம். தற்போது வரை இந்தியர்களுடைய உள்ளத்திலே ஒரு இறுக்கமான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைவரும் வந்து கவலைப்படக்கூடியவர்களாக, இதற்காக தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இதுபோன்று பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட அந்த குற்றவாளிகளை கடுமையான தண்டனை வந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். மிகுந்த கண்டனத்துடன் நம்மளுடைய கோரிக்கையாக, நம்மளுடைய எதிர்பார்ப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஊடகங்கள் அவருடைய ஊடக தர்மத்தை மறந்து பல்வேறு திரிப்பு செய்திகளை ஒரு சமுதாயத்தோடு முடிச்சு போட்டு அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த விதமான ஒரு அடிப்படையில் அந்த செய்தியை பரப்பக்கூடிய வேலையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் மிக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஜிப்லைன் ஆபரேட்டர் முசம்மில் என்று சொல்லக்கூடிய அவர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் துப்பாக்கி சத்தங்கள் கேட்டது. அந்த தீவிரவாதிகள் பயணிகளை வந்து சுட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி, அந்த தீவிரவாதிகளுடைய அந்த செயலுக்கும் இந்த ஜிப்லைன் ஆபரேட்டர் முசம்மிலுக்கும் ஏதோ விதத்தில் ஒரு தொடர்பு இருப்பது மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு சில வீடியோக்களை வைத்துக்கொண்டு இவங்க பரப்பி விடக்கூடிய அந்த நிலையை வந்து நாம் பார்க்கிறோம். குஜராத்தி பயணி ஒருத்தர் ஜிப்லைன் ஆபரேட்டர் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார், அந்த நேரத்தில் தான் வந்து சுடப்பட்டார்கள் என்று சொல்லி அதை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மீடியாக்களில் இருந்து நம்மளுடைய தமிழகத்தில் உள்ள சில மீடியாக்கள் வரை அனைவருமே வந்து பரப்பக்கூடிய பரபரப்பு செய்தி பாருங்க, ஒவ்வொரு செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது. உண்மை குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும், அவர்களை கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நடந்த நிகழ்வை வைத்துக்கொண்டு அதை வேறு விதமாக சித்தரிக்கக்கூடிய வேலையை சில ஊடகங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த முசம்மிலுடைய இந்த செய்தியை அப்படியே ஒட்டுமொத்தமாக எல்லாம் பரப்புனாங்களா, அது கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ஐஏ வந்து கூப்பிட்டு அவரை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த செய்தியை வந்து பெரிதாக்கி அவரும் வந்து விசாரிக்கப்பட்டு இப்ப என்ஐஏ வட்டாரங்களே என்ன சொல்றாங்க, திடீர் என்று ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும்போது அல்லாஹு அக்பர் என்று சொன்னது ஒரு இயல்பாக சொன்னக்கூடிய ஒண்ணுதான். என்ஐஏ வட்டாரங்களே வந்து இதற்கும் அந்த நிகழ்வுக்கும் இவர் சொன்ன அல்லாஹு அக்பருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இப்ப இவரை வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி போன்று, ஏன்னா இவர் வந்து காஷ்மீருடைய உள்ளூர் வாசியா இருக்கிறார், அந்த வேலையைத்தான் நம்பி இருக்கிறாங்க பயணிகள் வந்து வரும்பொழுது. அதனால தான் இவங்க மிகுந்த கவனத்தோடு அந்த வேலையை வந்து செய்வார்கள். கிட்டத்தட்ட வந்து அவருக்கு ஒரு செல்போனோ ஏதோ ஒரு பொருளை மறந்துட்டா கூட பல கிலோமீட்டர் தூரம் அவங்க சென்று விட்டால் கூட அதை வந்து உரிய முறையில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த அளவு நன்மதிப்பு பெற்றவர்களாக சரியான முறையில் அவருடைய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர் வந்து அந்த சம்பவத்தோட தொடர்புடையவர் என்பது போன்று சித்தரித்து ஒட்டுமொத்த ஊடகங்களில் சில பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படியே இது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக பரபரப்பு செய்தியாக கொடுத்து இன்றைக்கு
இது இயல்பான ஒன்றுதான் என்று என்ஐஏ வந்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, தீவிரவாதி தோற்றத்தில் अल्लाह अकबर अल्लाह अकबर अल्लाह अकबर बस पैर लंबा करो எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தீங்கல்ல. அல்லாஹு அக்பர் என்ற வாசகம் ஒரு தவறான ஒன்றுக்கு பயன்படுத்துவது போன்று, மக்களை கொள்வதற்கான ஒரு செயலை செய்யும் போது பயன்படுத்துவது போன்று சித்தரித்து இவரையும் வந்து அதுல வந்து உள்ள இணைத்து இவர் மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி, அவர்களோட தொடர்பு இருப்பது போன்று சித்தரித்து வெளியிட்டீங்களே. எல்லா இடத்துலையும் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்களே. இன்னைக்கு என்ஐஏ விசாரித்து அது போன்று இல்லை, அவர் சொல்லுவது ரொம்ப இயல்பான ஒன்று. அதிர்ச்சியான சில சம்பவங்கள் ஏற்படும் போது அதை வந்து அவர் சொல்லி இருக்கிறார். இன்று என்ஐஏ வட்டாரங்களே வந்து இந்த செய்திகளை சொன்னார்களே, அதை மட்டும் பெட்டி செய்தியா போடுறீங்களா? என்னதுக்கு? ஊடக தர்மம் என்பது இல்லையா? கேட்கறதெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட எவ்வளவு முக்கியமான பண்ணீங்க. ஊடகம் என்பது, பத்திரிகை துறை என்பது, அச்சுத்துறை என்பது, ஊடகத்துறை என்பது, காட்சித்துறை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், ஊடகம் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட சிலரை தீவிரவாதிகளாக அல்லது அதற்கு துணையாக இருப்பது போன்று சித்தரித்து செய்திகளை எல்லாம் பரப்பிவிட்டு அந்த என்ஐஏ விசாரித்து அவர் அந்த மாதிரி இல்லை, இயல்பா சொல்லிட்டாரு, அதிர்ச்சியில சொன்ன ஒன்று அப்படின்னு சொன்னாங்களே, இதை கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? சில ஊடகங்கள் கரெக்டா தகவலை சொல்றாங்க. சில ஊடகங்கள் அந்த இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், குறிப்பாக அந்த குதிரை வீரர் அந்த பயணிகளை போய் காப்பாற்றியதிலிருந்து, தங்களுடைய தோள்களில் அவர்களை சுமந்து கொண்டு சென்றதிலிருந்து எல்லா செய்திகளும் என்ன செய்யறாங்க, சரியான முறையில் அங்கு இருக்கக்கூடிய காஷ்மீர்கள், முஸ்லீம்கள் செய்த அந்த செய்திகளை கரெக்டான முறையில் தகவலை வந்து என்ன செய்யறாங்க, சொல்லுகின்றார். நடந்ததை சொல்லுங்க. நிறைய திரைப்படங்கள்ல இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் வந்து அப்படியே வந்து தீவிரவாத மாதிரி சித்தரித்து கொண்டு இருக்கிறார்களே. இன்னும் சில திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சியை படமாக்குகிறார்களே. அதுபோல வந்து தொழக்கூடிய காட்சி, தீவிரவாதி வந்து தொழுகிற மாதிரி. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க என்ன வந்து கட்டமைக்க நினைக்கின்றீர்கள்? அப்ப இஸ்லாமியர்களை, முஸ்லீம்களை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை, அல்லாஹ் அக்பர் என்றால் என்ன தெரியுமா? ஊடக நண்பர்களை நான் வந்து கேட்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து கேட்டுக்கங்க. அல்லாஹ் அக்பர் என்பது இறைவன் மிகப்பெரியவன், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லாம் சிறியவர்கள். அந்த தன்மையை ஒத்துக்கொள்வதற்கு சொல்லக்கூடிய வார்த்தை. யோசித்து பாருங்கள். இன்னைக்கு வந்து இந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை அந்த முசம்மில் ஆபரேட்டர் அவரோட வந்து தொடர்பு படுத்தி அவர் சொன்ன அந்த வார்த்தையை தீவிரவாதிகள் செயலோட தொடர்பு படுத்தி பரப்பி எல்லா பக்கமும் போயிடுச்சு. இன்னைக்கு இல்லைன்னு வந்தது பெட்டி செய்தியா வருது. அப்ப மக்களுடைய மனதில் நீங்க எதை வந்து கொண்டு போய் சேர்க்கிறீங்க? எல்லா இடங்களிலும் பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்களில் தொழுவதற்கு அல்லாஹு அக்பர் என்று அழைப்பு வந்து விடுக்கிறார்கள். அந்த அழைப்பு விடுக்கக்கூடிய அது இதுக்காகத்தான் பயன்படுதுன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பல்வேறு நேரங்களிலே, பல்வேறு இடங்களிலே உள்ள பள்ளிவாசல்கள் பல மக்களுக்கு புகலிடமாக இருந்திருக்கிறது. மழை வெள்ளங்களிலே, பல்வேறு இடர்பாடுகளிலே மக்கள் எல்லாம் வந்து தவிக்கும் போது, தங்களுடைய வீடுகளிலே வெள்ளம் புகுந்து, மழை நீர் புகுந்து தவிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் எங்கு அல்லாஹு அக்பர் என்று ஒலிக்கப்படுகிறதோ அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தஞ்சம் புகுந்தார்கள். அதற்கு பயன்படக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல் இருந்தது. ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஒன்ன இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இறைவன் தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அப்படி சொல்லக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் பல்வேறு நேரங்களில அனைத்து சகோதரர்களுக்கும் இடமளிக்கக்கூடிய அந்த நிகழ்வை வேற மாதிரி வந்து சித்தரித்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடிய ஊடகங்களை இன்னைக்கு இல்லைன்னு வந்துருச்சு. இல்ல என்ஐஏ வட்டாரமே வந்து சொல்லிடுச்சு. இல்ல அவர் சொன்னது இயல்பானது தான். அதிர்ச்சிகரமான ஒன்று நடக்கும் பொழுது இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய அது தன்மையில உள்ளது. ஆனா அதை கொண்டு போய் இதோட முடிச்சு போட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து இதற்குரிய வார்த்தையாக நீ கொண்டு போய் எல்லா இடத்துலையும் வந்து சேர்த்தீங்களே. இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பாக 26 பேர்கள் சுடப்பட்டு இறந்திருக்கிறார்கள் என்றால் அந்த குடும்பத்தில் ஒரு நபராக நாம் இருந்து கண்டிப்பாக அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். அதில் மாற்று கருத்து இல்லை. இது போன்ற ஒரு நிகழ்வு இது போல நடக்கக்கூடாது.
ஊடகங்கள்லாம் சரியான ஊடகமாக இருந்தால், நல்ல கரெக்டாக சிந்திக்கிற ஊடகமாக இருந்தால் நீ எப்படி கேள்வி எழுப்பணும்? இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சே, அவனை வந்து யாருன்னு தெரிஞ்சுதான் எப்படி வந்தாங்க? பல பேர் நியாயவான்கள் கேள்வி எழுப்புறாங்களே, அந்த பகுதி நடந்துதான் போக முடியும் அல்லது குதிரையில் தான் செல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தீவிரவாதிகள் எப்படி வந்தார்கள்? நாட்டுடைய பாதுகாப்பு என்பது அவ்வளவு பலகீனமா இருக்கிறதா? எப்படி வர முடிஞ்சது? உளவுத்துறை என்ன செஞ்சது? இப்போ இப்படிலாம் கேள்வி வருது இல்லை, இதெல்லாம் அவங்க கேட்கணும். இதுதான் ஒரு நாட்டுடைய அந்த பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயல்பா நடந்த ஒரு விஷயத்தெல்லாம் முடிச்சு போட்டு அதற்கும் அது நடந்ததுக்கு இதான் காரணம், இதான் பரபரப்பான செய்தி என்று ஒரு சமூகத்தின் மீது ஒரு முத்திரையை குத்துவதற்கு இந்த ஊடகங்கள் ஓன்று செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது நிறுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக ரிபப்ளிக் டிவி என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கும்போது பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்றீங்க, தேவையா இது? அந்த மக்களே கொந்தளிச்சு போறாங்க. அதையே என்கிட்ட கேட்குறீங்க? நாங்க எல்லாம் இந்தியர்கள், இந்தியாவுடைய ஆதார் அட்டையை நாங்கள் வைத்திருக்கிறோம். எவன் குற்றம் பண்ணானோ, எந்த தாக்குதல் நடத்தானோ அவனை நீங்க பிடிங்க, அவனுக்கு நீங்க தண்டனை கொடுங்க, நாங்க எல்லாரும் உங்களோட உறுதுணையாக நிற்கிறோம் என்றெல்லாம் அந்த மக்கள் கொந்தளித்து என்ன செய்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. लेकिन पाकिस्तान हिंदू, लेकिन पाकिस्तान हमें उनसे क्या है? डोंट डिस्कस पाकिस्तान हियर। आप उनको कार्रवाई करिए, आप करो। सरजमी का इस्तेमाल तो किया गया ना, तो 29 बेगुनाह लोगों को मारा तो गया ना। जरूर जहाँ पे तो बोलेंगे पाकिस्तान को आए कैसे यहाँ, एक आए कैसे यहाँ? हेलीकॉप्टर में आए, एयरलाइन बंद है, गाड़ी बंद है, रेल बंद है, आए कैसे? 7 लाख फौज यहाँ। आप अपने घर की, क्या मैं अपने रोजगार पे कुल्हाड़ी मारूंगा? क्या एक घर वाला अपने घर में आग लगाएगा? अगर वो अपने घर में आग लगाए, घर तो उसी का चलेगा ना। हर कश्मीरी की रोटी इसी चीज पे सीखती है कि टूरिज्म यहाँ है 90%। तो हम अपनी रोटी पे कभी आग नहीं लगाएंगे, हम जली हुई रोटी नहीं खाएंगे। हमने आज तक किसी भी आप कोई भी पुलिस स्टेशन उठाइए जम्मू कश्मीर का, किसी भी टूरिस्ट ने आज तक जम्मू कश्मीर के अंदर कोई भी FIR लॉन्च नहीं की है, क्योंकि हमने उन माओ बहनों की रक्षा यहाँ पे की है, उनका सोना वापस लौटाया, उनके घर, उनके मोबाइल फोन वापस लौटाए। आप देखिए ना। लेकिन आई हैव इंडियन पासपोर्ट, I do have an Indian passport, I have an Indian आधार कार्ड, मैं हिंदुस्तानी हूँ। पाकिस्तान को लेके खुल के बोलिए ना। हमें उनसे क्या, हम उनके बारे में डिस्कस ही क्यों करें? हम अपने हिंदुस्तानियों के बारे में डिस्कस करेंगे। हमारे हिंदुस्तानी भाइयों के साथ ऐसा हुआ, हम खड़े हैं, हमारी दुकानें बंद है, हमारा कारोबार बंद है। அவர்கள் முஸ்லிம்களா இந்துக்களா என்று கேட்கப்பட்டது, கலிமா சொல்லி கூட கேட்கப்பட்டது. அதையும் தாண்டி அவருடைய ஆடை அவிழ்த்து அவர் சுன்னத்து செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கப்பட்டது. அதன் பிறகு சுடப்பட்டது. இதெல்லாம் சொல்றாங்களே. நீ குரான்ல இருந்து 2 வெர்ஸ் சொல்லு, உனக்கு தெரிஞ்சிருக்கா, நீ இந்துவா முஸ்லீமா, இதெல்லாம் கேட்டு 26 பேர் அப்பாவிகளை படுகொலை செய்திருக்கின்றார்கள். சுற்றுலா சென்றவர்களை இந்துக்கள் ஒரே காரணத்திற்காக, ஆண்களாக இருந்தால் அவர்கள் ஜிப்பை கழட்டி பார்த்துவிட்டு அவர்களை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் இந்துவாக பிறந்ததற்கு, சுற்றுலா சென்றதற்கு உயிரை பலி கொடுத்த ஒரு அவலமான நிலைமை நமக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க இந்த செய்தியில நீங்க பாருங்க, காஷ்மீர்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அங்க நடந்திருக்கிறது. அங்க போய் நீ பாகிஸ்தானை பத்தி என்ன நினைக்கிறேன்னு ஏன் கேட்குறீங்க? யார் கேட்க சொன்னாங்க? பொதுமக்களுக்கு இப்படிலாம் கேள்வி வருது இல்ல. நடந்த நிகழ்வு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இறந்த உயிர்கள், அதற்காக நாம் அனைவரும் வருத்தப்படுகிறோம். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. இதை வைத்து வேற ஏதோ ஒன்று சுற்றி கட்டமைக்கப்படுவது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்களுடைய கையாளாகாத தனத்தை மறைப்பதற்காக என்ன செய்யறாங்க? சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள், பல்வேறு வெகுஜன மக்கள் என்ன செய்யறாங்க? கேள்வி எழுப்புகிறார்கள். எப்பா, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் நீங்க திசை திருப்புறீங்களா? உங்களால இயலாததை, முடியாததை அதை இல்லாம ஆக்கிறதுக்கு தான் நீங்க வேற வழியில இதை திசை திருப்புகிறீங்களா என்கின்ற கேள்வி எழக்கூடிய ஒன்றும் அதை மறுக்க இயலாத ஒன்றாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இறுதியாக ஊடகம் என்பது மிக முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறது. இந்த துறை என்ன நடந்ததோ, என்ன உண்மையோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணிகளை சரியான முறையில் செய்ய வேண்டும். தேவையற்ற ஒரு பதற்றத்தை, ஃபிளாஷ் நியூஸ் தகவல் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையான தகவலை சொல்லுங்க, ஃபிளாஷ் நியூஸ் சொல்லுங்க. பல ஊடகங்கள் தாக்குதல் நடந்த நேரத்தில் பல இஸ்லாமியர்கள் அவங்க தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் களத்தில் நின்று உழைத்ததெல்லாம் சொன்னார்கள். அதை நம்ம மறுக்கல. ஆனா இது போன்ற செய்தியில தெரியலன்னா எங்கள்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் அக்பர் நீ ஏங்க சொல்றீங்க? அதுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்னங்க சம்மதம்? ஏன் அதை சொல்லப்படுது? முஸ்லீம்கள்ட்ட கேளுங்க, சொல்லித்தரோம். அல்லாஹ் அக்பர் என்பது இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே சிறியவர்கள் என்று அர்த்தம் பட சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு அதிர்ச்சியான
திடீரென்று ஒரு சம்பவங்கள் ஏற்படும் போது சொல்லக்கூடிய வார்த்தை, இறைவனை நீங்கள் வணங்குவதற்கு வாருங்கள், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அழைக்கக்கூடிய வார்த்தை. இதுக்காகத்தான் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு தீவிரவாதத்தின் ஒரு குறியீடாக ஆக்குவதற்கு, அதை மாற்றுவதற்கு ஊடகங்கள் இது போன்ற வேலைகளை செய்வது சரியில்லை. என்னை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இவருக்கும் அந்த ஜீப் லைன் ஆபரேட்டருக்கும் அவர் சொன்ன அந்த அல்லாஹ் அக்பர் என்பது இயல்பானது, அதிர்ச்சியில் சொல்லக்கூடிய ஒன்று. இந்த செய்தியை நாட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.